இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வருஷத்தில் புதிய வெளிப்பாடுகளோடு கூட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய சபையில் சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தையுமே தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளை தவிர நாங்களாக ஏதோ ஒரு டைரியிலேருந்து எழுதி வச்சு தான் பேசுறது கிடையாது. இந்த வாரம் என்ன பேசணும்னு சொல்லி அவர் சொன்னாரோ அதை தான் பேசி கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கைதட்டுங்க பார்க்கலாம். தாவீது ராஜாவுடைய ஒரு ஜெபம் என்னன்னா, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள். வேதமே ஒரு அதிசயம் தான். வேத புத்தகமே ஒரு அதிசய புத்தகம் தான். வேதத்தின் ஆண்டவரே அதிசயமானவர் தான். ஆமா சொல்லுங்க. கவனிக்கணும். இங்க என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கணும்னா நீர் என் கண்களை திறந்தருளும். இது ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதபடினால தான் சில பேர் தெளிவற்று இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு குருடனுக்கு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு கேட்டாரு, இப்போ எப்படிப்பா தெரியுதுன்னு கேட்டாரு. மனுஷன்லாம் மரம் மாதிரி தெரியுது ஆண்டவரேன்றான். மனுஷன்லாம் மரம் மாதிரி இருக்கிறாங்கன்னு மறுபடியும் அவனை கை வச்சு ஜெபம் பண்ணாரு. இப்போ எப்படிப்பா கிளியரா இருக்குதுன்னா, இப்போ ஆண்டவரே ஒரு ஆளுக்கு 2 முறை ஜெபம் பண்ணு இல்லையா? ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆனா இந்த பைபிள் மட்டும் ஒரு ஆளுக்கு 2 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார். மார்க் 8:23. எஸ், அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு பைபிளை பாருங்க. அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். நடக்கிற மனுஷனை மரம் நடக்குமா? அப்போ இவன் கண்ணு ஒண்ணு சரி, நம்ம கண்ணு அப்படிதான் இருக்குது. நடக்கிற மனுஷனை மரம் மாதிரி பார்க்கறான். உண்மை ஒரு வித்தியாசமான ஆள் தான் நினைக்கிறேன். அப்போ பாருங்க, உன் கண்ணு இன்னும் சரியா திறக்கல. இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை. இந்த 2023 வரைக்கும் நீங்க நடக்கிற மனுஷனை மரம் மாதிரி தான் பார்த்து உட்கார்ந்துருக்கிற. உயிருள்ள இயேசுநாதரை செத்து போன இயேசுநாதரை பார்த்து உட்கார்ந்துருக்கிற. இல்லை, இந்த வருஷம் பின்பு அவர் மறுபடியும் அவனுடைய கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்போது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கைதட்டு பார்க்கலாம். இதுதான் ஆவிக்குரிய கண்கள். புரிஞ்சுட்டீங்களா? நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது தாங்க. இதே மாதிரி சம்பவம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் உண்டு. எலிசாவை பிடிப்பதற்காக இஸ்ரவேலின் ராஜா ஒரு பெரிய மிலிட்டரி அம்ஸ்டர் வேலைக்காரன் காலமே எழுந்து பார்த்தா அந்த மலையை சுற்றி மிலிட்டரி நிக்குது. சொன்ன, ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம், மிலிட்டரியை தான் நிறுத்திட்டானேன்னு சொல்லி போய் எலிசா சொல்றாரு. எலிசா ரொம்ப சிம்பிள், ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தருளும் சொல்லி ஜெபம் பண்ணாரு. கண்ணை திறந்தா கவனிங்க, அந்த மிலிட்டரிக்கு மேல தேவசேனை நின்று கொண்டே இருக்காங்க. கைத்தட்டு. நம்ம அநேக சமயம் சில சமயம் பிரச்சனை வரும். ஐயோ ஆண்டவனே நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, அதுக்கு மேல தேவன் நிக்கிற மாதிரி புரியணும். அதுதான் இந்த வருஷம் ஆவி கண்ணை திறக்கணும் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும் போது நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. ஆமே, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் சரியா திறக்கணும். அந்த பைபிளை நம்ம சரியா படிக்கும்போது நமக்கு விளங்க மாட்டுது. இந்த பைபிளே ஒரு அதிசயமான பைபிள் தான். படிச்சாவே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் போது கவனிங்க, அதுல அதிசயத்தை நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நேற்று நாங்கள் எங்கள் பாஸ்டருக்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன்.
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இந்த பாபேல் கோபுரம் கட்டுவதற்காக அந்த மக்கள்லாம் சேர்ந்து முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி முயற்சி எடுக்கும்போது பைபிள் போட்டிருக்கு, கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கில். அப்ப என்ன, கட்டடம் கட்டுறதுக்கான எந்த ஒரு வழி வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்க பாருங்க, செங்கல்லையும் அந்த அந்த தாரையும் வச்சு கோபுரம் கட்டான். ஹலோ, புரியல? இந்த மரமண்டைக்கு ஒன்றும் புரிய மாட்டேது பாஸ்டர். அப்பவே எங்கள் டீச்சர் சொன்னாங்க, டே உனக்கு படிப்பு வராது, நீ போய் 4 மாடு வாங்கி மேய்ச்சிக்கோன்னு. ஏன்னா உனக்கு வந்து மரம் மண்டப்பா உனக்கு. எத்தனை பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க டீச்சர்? குணா, என் உயிரை எடுக்காதடா, போய் 4 மாடு வாங்கி மேய்ச்சிடா, நல்லா ஆயிடுவோன்னு. படிப்பியா எப்படியோ தக்கி எப்படியோ 11th வந்துட்டோம். கவனிங்க, மூளையில் ஒன்று கற்பூர மூளை, வாழைத்தண்டு வாழைமட்ட மூளை, அப்புறம் கறிக்கட்ட மூளை. கறிக்கட்ட மூளை வாழைமட்ட தோத்திரம். இந்த கற்பூர மூளை கொஞ்சம் சக்குன்னு பார்த்தீங்க பாருங்க, அதான் ஆவிக்குரிய கண். கற்பூர மூளை வேணுமா, கறிக்கட்ட மூளை வேணுமா, அல்லது வாழைமட்ட மூளை வேணுமா? சில வாழைமட்ட மூளையாவே இருக்குது இல்லையா? ஆமா, ஒன்றுத்துக்கும் உபயம் இல்லை. சிலது கறிக்கட்ட, அப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சூடு மேலே வரும். ஆண்டவர் தேவை கற்பூர மூளை. என்ன மூளை? என்ன மூளை? கற்பூர மூளை. ஷார்ப்பா இருக்கணும். அப்படி அப்படி கொத்தி வச்சு சக்குன்னு ஏறி பாருங்க. ஆமா, உங்களுக்கு என்ன மூளை ஒன்று ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கற்பூர மூளை கொடுங்க அப்பா. எங்க வீட்டுக்காரன் நீ தண்டம் 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 தண்டம்னு சொல்றான்ப்பா. காரணம் நீ அது கறிக்கட்ட மூளை, வாழை மட்டும் மூளையா இருக்க. ஒன்ன ஓட்டு யூஸ் கற்பூர மூளையா இருக்கணும். ஆமா, கற்பூர மூளையா இருக்கணும். அப்படி சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கணுமா, லைட் அடிக்கணும் உங்களுக்கு. அதுதான் இந்த ஆவிக்குரிய கண்கள். இங்க பாருங்க, செங்கல், கல்லுக்கு பதிலா செங்கல், சாந்துக்கு பதிலா தாறு, நிலக்கில். இதை வச்சு வானலாவ கோபுரம் கட்டனா, இதை பார்க்க ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். அந்த பொண்ணு எப்படா கல்லையும் இந்த செங்கல்லையும் தாரை வச்சு இவ்வளோ ஐடி பில்டிங் கட்டுறாங்க? கட்டிட்டானே, ஏசு இறங்கி வந்துட்டாரே பார்க்கறதுக்கு. ஹலோ, இந்த வருஷம் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த கல்லு கிடைக்கலையா, சாந்து இருக்குது. சாந்து கிடைக்கலையா, செங்கல் இருக்கு. செங்கல் கிடைக்கலையா, தார் இருக்குது. வச்சு வீட்டை கட்டிவிடு. தெய்வம் இறங்கி வருவார். இதை தியானிக்கும் போது ஏசப்பா எப்படி எனக்கே எப்பா எனக்கு நீ கொடுத்த அந்த கற்பூர மூளைக்காட்சி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நானே பெரும்பட்டுக்கினேன். ஏன்னா இந்த இந்த வெளிப்பாடு கிடைக்கல, முன்னெல்லாம் கிடைக்கல, நேத்தான் கிடைச்சது வெளிப்பாடு. ஒண்ணுமே இல்லை, உனக்கு சாதகமான வழியே இல்லை. டோன்ட் வரி, ஜோம் பண்ணு இல்லையா இல்லையா? உனக்கு செங்கலும் இது கட்சாவே நீ வானலா கோபுரம் கட்டிடலாம். கைத்தட்டு. நோ ஹோப். நம்புறீங்க? நீ போய் அந்த 11 அதிகாரத்தை வாசிங்களேன். ஒரு 4-5 அதிகம் தான் இருக்குது பாருங்க. ரொம்ப அழகா ஒற்றுமையா இருந்தாங்க இல்லையா? நடக்க முடியாத காரியம் தான், ஆனா நடத்தி காட்டிட்டாங்க. தேவனே ஆச்சரியப்பட்டு இறங்கி வந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் தேவன் நீங்க செய்யற காரியத்தை பார்த்து இறங்கி வந்துடணும். நீங்க பண்ற குடும்பத்தை பார்த்து இறங்கி வந்துடணும். நீங்க பண்ற காரியத்தை பார்த்து இறங்கி வந்துடணும். என்னப்பா இது கறிக்காட்டியா பார்த்தா இது இப்படி கற்பூர மொழியா ஆகிப்போச்சு. இந்த வருஷம் நீங்க எல்லாம் கற்பூர மொழியா மாறணும். ஆமா, ஷார்ப்பா பிடிச்சிக்கணும். ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, நல்ல மனுஷனா அவன் கற்பூரம் மூளை, நல்ல மாடுனா அது கற்பூரம் மூளை.
அடுத்த முறை அடிக்கிறதுக்கு அது இடம் கொடுக்காது. நம்மளை டெய்லி 10 முறை அடிச்சா கூட 11 முறை அடி அடி. அப்போ நீ என்ன மூளை உனக்கு இருக்கு? கறிக்கட்ட மூலையா இருக்கு? செக்கினா கோயிலுக்கு வர ஆளுலாம் எப்படி பார்க்கணும்? ஷார்ப்பாக இருக்கணும். ஆமாம், நாங்கள் கோடு போட்டால் நீ ரோடு போட்டு போயின்னு இருக்கணும். பாஸ்டர் தாரில் போடலாமா, சிமெண்ட்டில் போடலாமா? ரோடை போட்டு தான் சொன்னேன். கோடு போட்டேன் இல்லையா? ரோடு போட்டேன். நீ புரியுதா? நான் சிமெண்ட் ரோடு போடுவா, அல்லது கல் பதிச்சு ரோடு போடுவா, தார் ரோடு போடுவா, எதனா ஒரு ரோடு போடு. ஆமாம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணணும். என் கண்ணை தரங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் கண்ணை தரங்க. ஏன்னா நம்முடைய கண்கள் திறந்துட்டாவே இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை, இந்த வேதம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம், அது ஒரு பெரிய புதையல். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கண் திறக்க. அதுதான் 1 பேதுல 2 பேதுல சொல்றாரு, தேவனை குறித்து அறிகிற அறிவு. அதான் 7வது அறிவு. எத்தனை அறிவு? 7வது அறிவு. இப்போ எவ்வளோ பேர் இந்த உலகத்தை வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இந்த 7வது அறிவு இல்லாதனால இந்த மெய்யான தெய்வம் இயேசுவாங்க என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவில்லை. உங்களுக்கு எனக்கு அந்த 7வது அறிவை ஆண்டவர் ஓபன் பண்ணாரு. நம்ம மெய்யான தெய்வத்தை கண்டுபிடிச்சோமா இல்லையா? கைதட்டே. இல்ல செத்தா சங்குதான். ஆனா இப்போ நமக்கு என்ன? இப்போ நமக்கு பரலோகம். ஆமா, ஏன் இந்த 7வது அறிவு, இந்த தேவனை குறித்து அறிகிற அறிவு உனக்கு உண்டாததுனால இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிஞ்சிட்டேன். எதுவுமே நம்பருக்கு இயேசு மெய்யான தெய்வம் இல்லை பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பாஸ்டர். அப்போ 1 2 பேரும் உனக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா இயேசுநாதனுடைய ஜபத்திலேயே ஒருத்தனுக்கு நடக்கிற மனுஷன் வந்து மரம் மாதிரி தெரிறானா இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ எங்க ஜபம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்ணை தேவன் திறக்கணும். அப்போதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும். புரியுதா? இந்த ஆவிக்குரிய மனக்கண்ணு உனக்கு திறக்காத வரைக்கும் பாருங்க, அவன் சொன்னாலே ஆண்டவரே, ஆண்டவர் இவன் கண்களை ஏற்க, அவன் கண்ணு திறந்துதா இல்லையா? கண்ணு திறந்தால்தான் ஐயோ ஆண்டவரே நம்ம என்ன செய்வோம், எதிர்நாட்டு ராஜா வந்துட்டானே. அப்போ இவர் என்ன ஜெபம்? ஆண்டவர் இவனுடைய உள்ளான மனுஷன் அல்லது இவனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்தா பாடிமா. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி, இவன் பார்க்கணும், இவன் கண்களை திறந்தருளும். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை கண்டான். கைதட்டி மகிமைப்படுத்தும் அப்பாவை. கவனிங்க, உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை தேவன் திறக்கும் போது நீங்கள் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை காண இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். எதுவுமே நம்புறீங்க? ஆமாங்க. அறிவுக்கு எட்டாத இல்லையா நம்ம பார்க்கறதா. கவனிங்க, நேற்று பேப்பரில் போட்டிருக்கிறான், ஏதோ ஒரு ராக்கெட் சந்திராயன் நினைக்கிறேன். இப்போ செவ்வாய் மண்டலம் போய் உட்காந்துக்கிச்சான். அது சந்திரமண்டலம் போய் இப்போ செவ்வாய் மண்டலத்துக்கு போயிடுச்சான். ஆராய்ந்து முடியாத காரியம் தானே இது. நம்ம அறிவுக்கு எட்டாதானே. ஹலோ இல்லையா? இங்கேருந்து ரிமோட்டில் ஆன் பண்ணுறான். எங்கே செவ்வாய் மண்டலம் எங்கே இருக்குது? இங்கே வந்து ரிமோட்டை ஒர்க் பண்ணுது பாருங்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு கர்த்தர் இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நீங்களும் இந்த நாட்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் ஆண்டவர் திறக்கும் போது உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் தெளிவான ஒரு திட்டவட்டமான ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார் ஆண்டவர். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் பின்னாடி இருந்து ஆரம்பிக்கிறேன். வாசிக்கலாம்.
லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருந்து கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். நான் சொல்லட்டுமா? உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை உன்னால நம்ப முடியும். அதுக்கு முன்னாடி பாருங்க, அவங்க துக்க முகமா 17 அவர்கள் துக்க முகமாய் நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற ஏன் துக்க முகமா போறாங்க? கூட இயேசு போறாரு, உயிர்த்தெழுந்த இயேசு கூட போறாரு. ஆனா இவர்கள் வழிபோக்கு நினைச்சீங்க, அந்த கண்ணு திறக்கல. உயிர்த்தெழுந்த இயேசு கூட வராருன்ற அந்த கண்ணு திறக்கல. ஆமே, நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்புறீங்களா? கூட வருவாரா? எங்க பாஸ்டர் கூட வராரு? விசுவாசி, இயேசு கூட வருவார் இல்லையா? ஆமா, கூட வருவார். அங்க பாருங்க, அந்த கூட இயேசு போறாரு. ஆனா அவங்க இயேசுன்னு அவங்க அறியல, ஒரு வழிபோக்கு மாதிரி பேசி போறாங்க. ஏன்பா எல்லாம் இப்படி துக்கமாக உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஏன்பா அட உனக்கு தெரியாதா? இந்த நான் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், நாங்களும் அவரை ஃபாலோ பண்ணோம். திடீர்னு அவரை கொண்டு போய் சிவிலில் அறிஞ்சிட்டாங்க. 3ஆம் நாள் உயிர்த்தெழுவுன்னு சொன்னார். எழுந்தாரா இல்லைங்க, எங்கள் பீட்டரும் ஓடி பார்த்தாங்க, ஏதோ உயிர்த்தெழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே அதில் ஒரு நம்பிக்கை இல்லைன்னு இவராண்டே சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு அல்வா கொடுக்குறாங்க. 3 வருஷம் சொல்கிறாரு, நான் மறிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு சொன்னார் இல்லையா? இவங்க என்ன அதை நம்பலை. காரணம் என்ன? இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கலை. கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசம் செயல்படுவதற்கு இந்த ஆவிக்குரிய மனக்கண்ணை கத்து திறக்கணும். ஆமா சொல்லுங்க. ஏன்னா கவனிங்க, அவங்க அது வரைக்கும் துக்கமுகமாக தான் போறாங்க. அவங்க ஊடு அந்த ஏரியா வந்த பிறகு இயேசு அப்புறம் போகிற போல காணப்பட்டாலும், இயேசு பாருங்க சமயம் அப்படியே அப்புறம் போற மாதிரி. ஆனா இவனுக்கு கொஞ்சம் உஷாரா, ஆண்டவர் சொல்ல, எப்பா நைட் ஆயிடுச்சு, வயலில் தேடலாம் இருப்பானுங்க, நைட் என் கூட தங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. இயேசுவும் சரின்ட்டு வந்தாரு, அப்பத்தை எடுத்தாரு, பிட்ட உடனே இவன் கண்ணு ஓப்பன் ஆயிட்டு. என்ன கண்ணு? என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்கள். அவன் இருதயம் பாருங்க அப்படியே எரியுது, அப்படியே ஆமா கொழுந்து விட்டு எரியுது இல்லையா? உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஒரு வசந்த நீங்க வாசித்த உடனே அது என்ன பண்ணும்? கொழுந்து விட்டு எரியணும். புரியுதா? ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தருடைய வல்லமை ஜீவன் இருக்கிறது. அதனால நீங்கள் பைபிள் படிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கண்களை திறந்துன்னு சொன்னா இல்லையா, ஒவ்வொரு வசனத்திலையும் கர்த்தர் தம்முடைய வெளிப்பாடுகளை உனக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இப்போ நாங்களாம் இப்படி பிரசவம் பண்ணுறது காரணம், ஒவ்வொரு ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனத்துடைய வெளிப்பாடு என்ன, இதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன, உள்ளான காரியம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே. அது கேட்கும்போது கர்த்தர் ஆவிலே ஒரு வார்த்தையை, ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். அதை தியானிக்கும் போது அப்படியே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். ஆமாம், எனக்கே நீங்கள் பயில் படிக்கும் உங்கள் இருதயம் கொழுந்து விட்டுக்குதா? கொழுந்தும் விடலை, கொக்கும் விடலை பாஸ்டர். நீங்கள் பைபிளை படிக்கும் போது உங்கள் இறுதி என்ன பண்ணும்? அப்படியே துள்ளணும். தாவீது சொல்றாரு இல்லையா, நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் மூண்டது. எங்கன்னா பைபிள் படிக்கும் போது உனக்குள்ள அனல் வந்துதா? அதாங்க ஆவிக்குரிய மனக்கண்ணு திறக்கப்படுறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது.
புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டு சொல்ற முதல் காரியம் என்னன்னா, இந்த வருஷம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க உங்க வாழ்க்கையில காணணும்னா உங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கணும். அவர் உயிராக தான் இருக்கிறார், ஆனா உன் கண்ணுக்கு அது புலப்படலை. ஆனா இந்த வருஷம் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இயேசு தாம் உயிரோடு கூட இருப்பதை அவங்களுக்கு விளங்க செய்தார். இப்போ இன்னைக்கு நம்ம அப்பம் பிட பாருங்கள்ல, இந்த அப்பம் பிட்டு சாப்பிடும் போதே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய இருதயம் திறக்கப்படும் இல்லையா? உங்க இருதயம் அணு கொண்டு எழும்பும். ஆமென். எத்தனை பேர் இயேசப்பா உயிராக்க நம்புறீங்க? சொல்றீங்க பாஸ்டர், நானும் நம்புறேன் பாஸ்டர். அவர் உயிராக இருந்திருந்தா நான் ஏன் பாஸ்டர் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிதான் யோசிக்கிறேன். எனக்கு ஏன் பாஸ்டர் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஏன் பாஸ்டர் இவ்வளோ துன்பம், ஏன் பாஸ்டர் இவ்வளோ வேதனை, அவமானம் இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனால் நீ நம்புறே இல்லையோ அவர் உயிரோடு இருக்கிறார். நீ நம்புறே இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எதுவுமே நம்புறீங்க? உலகமே நம்புதுங்க. ஹல்லேலூயா. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஈஸ்டர் கொண்டாடுறான். ஏன்? இயேசுவின் கல்லறை இன்னைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், உள்ள போய் கல்லறை பார்த்துட்டு பாத்தியாமா? அப்புறம் இயேசு அங்கே இல்லை, உயிர்த்தெழுந்த. உலகத்திலேயே மரித்து உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அதுக்கு உங்களுடைய கண்கள் திறந்தா இல்லையா அவர். அதான் யோபு சொல்றாரு, என்னுடைய அந்நிய கண்கள்ல என் கண்ணே காணும், என் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி அவரை மகிமைப்படுத்து. மறுபடியும் இந்த வருஷத்துல கர்த்தர் தம்முடைய உயிர்த்ததிலே நிரூபிக்க விரும்புகிறார். எத்தனை நம்புறீங்க உயிரா இருக்கிறார்னு? அதை வெளிப்படுத்தி காட்டுவார். அவர் உயிர்த்தெழுந்தார். உன் கண்ணு திறந்தாதான் நீ அதில் பிடிப்பு வரும். ஹல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா நீயும் மற்ற கிறிஸ்தவ மாதிரியே கோயிலுக்கு போவ, கோயிலுக்கு வருவ, ஜெபம் பண்ணுவ, பைபிள் வாசிப்ப, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராது. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்போ திறக்கப்படுதோ அப்போ பாருங்க, நீ படிக்கிற ஒவ்வொரு வசனமும் உனக்கு அற்புதங்களாக அடையாளங்களாக செயல்படும். ஏன்னா ஆண்டு சொன்னாரு, அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவங்களை குணமாக்குவார். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த வருஷம் ஆண்டு சொல்றாரு, ஏன் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயத்தை காணும்படி என் கண்ணை தரணும் ஜெபம் பண்றாரு. வேதத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கு. உங்களுடைய கண்கள் திறக்கப்படாதபடினாலே நீங்க இன்னும் தடவி திரிகிற ஆட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுடைய எல்லாருடைய கண்களை திறப்பார். ஆமி, விசுவாசிங்க, திறப்பார் இல்லையா? உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை நீங்க அறிவீங்க. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற மகத்துவத்தை நீ அறிவீங்க. ஆமா, ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொண்டு வரும். ஆமீன் சொல்லுங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன்னா இயேசு அதை பிட்ட போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இல்லையா? அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது இல்லையா? மறுபடியும் அவங்க யூட்டன் அடிச்சு மறுபடியும் எஸ்ரேமுக்கு வராங்க. கவனிங்க, எஸ்ரேமுக்கும் எம்மாவூருக்கும் 8 கிலோமீட்டர். மறுபடியும் யூட்டன் அடிச்சு 8 கிலோமீட்டர் நடந்து வராங்க. சந்தோஷம், இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசப்பா உயிரா இருக்கிறார். ஆமா, நம்புறீங்களா? இந்த வருஷம் அதை நிரூபிச்சு காட்டுவார். உங்களுடைய கண்ணு தந்துட்டார்னா போதும், அதுங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எபேசு 1ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தேவன் பிரகாசம் உள்ள மனக்கண்களை தர வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஏன்னா நீங்க எங்களோடு சேர்ந்து பைபிளை பார்த்தா தான் உங்க மனக்கண்ணு திறக்கும். நாங்கள் சொல்றோம், ஆண்டு அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு. காரணம் என்னன்னா, எங்களுடைய கண்களை தேவன் திறந்தபடினால தான் நாங்கள் அதை கண்ணால பார்க்கிறோம். நீ பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆமென். வாசிமா.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதை எப்போ தெரியும்னா கண்ணு திறக்கும் போது தான் தெரியும். இப்போ என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். உடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நான் அறியணும்னா இல்லையா, உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் தரணும் இல்லையா. இந்த கேட்ராக் வந்துட்டானா எல்லாம் மங்களாவே இருக்கும். அப்போ அது உரிச்சிட்டாங்கன்னா பிரைட் ஆகிடுது இல்லை. அதே மாதிரி தான் இப்போ உங்கள் கண்களை பிசாசு பயில் போட்டிருக்கு 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹலோ கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? பிசாசு அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மொத்தமா வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். உங்க கண்ணை தேவன் தன்னால் தான் வந்து ரட்சிக்கப்பட உள்ள வாண்ட கைத்தட்டு. அவிசுவாசிகளுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? மனக்கண்ணை குருடாக்கிட்டான். இயேசுவே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்பதை அவங்க அறியாம அவருடைய கண்கள் என்ன பண்ணிட்டான்? குருடாக்கிட்டான். கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகளாகி அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறபடினால்தான் சார் எல்லா கடவுளும் ஒன்று தான் சார் இல்லையா. கோவ நதியும் கடலுக்கு தான் போகுது, பாலாறும் கடல் தான் போகுது இல்லையா. நாங்கள் இப்படி வரோம், நீங்கள் இப்படி வாங்க. கவனிங்க, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன். நானும் வழின்னு சொல்ல ஏசப்பா. I am the way. நீ நம்மனா நம்ம I am the way, I am the truth, I am the life. புரியுதா இல்லையா? இந்த ஒளி அவங்களுக்கு தான் கிடைக்கல. ஏன்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கிறான். நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய மனக்கண்ணை தருங்க, ஆண்டவரே உங்களுடைய மனக்கண்ணை தருங்கப்பா, உங்களுடைய மனக்கண்ணை தருங்கப்பா, உங்களுடைய மனக்கண்ணை தருங்கப்பான்னு நாம் செபிக்கும் போது கர்த்தருடைய மனக்கண்களை தரப்பா. நம்ம சபையில் ஒரு சகோதரர் வந்தாரு, அவர் பேர் ஆரோன். நான் வச்ச பேர் ஆரோன். சபரிமலைக்கு 18 முறை போயிட்டு வந்தவர். அவங்க தம்பி இயேசு ஏற்றுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் அவங்க தம்பி தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். பிறகு அவங்க தம்பிக்கு ஒரு போராட்டம். அவர்தான் அவங்க தம்பியை அழைத்து கொண்டு கீழே சர்ச்சு இருந்தப்போ கீழே வந்தார். பயங்கரமான ஒரு போராட்டம். ஏறக்குறைய 2 மணி வரைக்கும் ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்க தம்பியை விடுதலையாக்கினார். அதை பார்த்து அந்த சகோதரன் இயேசு ஏற்றுக்கொண்டார். 18 முறை அவர் சபரிமலைக்கு போயிருந்தாலும் இன்னைக்கு மரமேல் நகரில் ஒரு சிஎஸ் சபையில் அவர் தான் ட்ரெஷரராக இருக்கிறார். கைத்தட்டு. நான் தான் ஞானசாமி கொடுத்து அவருக்கு ஆரோன் மாணிக்கரான்னு பேர் வச்சேன். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுங்களா? நம்ம ஜெபிச்சதுனால கர்த்தர் அவருடைய ஆவிக்குரிய மனக்கண்ணை திறந்தார். ஆமாம் சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு நல்ல ஒரு சிஎஸ்ஏ பொண்ணு கட்சினால எப்படி அவன் பொசிஷனை உருவாக்கி வச்சிருக்கு. அது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு முறை கல்யாணான ஒரு ஆளுக்கு தலைவலி. தலைவலிக்குதுமா, கொஞ்சம் என்ன பண்ண கையில் மசாஜ் பண்ணுமான்னு சொல்லியிருக்கிறான்.
அந்த அம்மாவும் மசாஜ் பண்ணிடுது. அப்போ இது வாய் சும்மா இருக்கலாம்ல, இந்த வாயும் சரியில்லை அந்த வாயும் சரியில்லை. இந்த அம்மா கேட்டுக்குது, ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாருங்க மசாஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டுக்குது. அப்போ இது சொல்லுது, அப்போ எனக்கு தலைவலி வந்ததே கிடையாதுன்னு சொல்லி. பிஃபோர் மேரேஜ் எனக்கு தலைவலியே வந்தது இல்லைம்மா, இப்போதாம்மா தலைவலி வருது. அவன் நொக்கு 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 நொக்குன்னு கொட்டிட்டு, அப்போ என்னால் தலைவலியா, என்னால் தலைவலியா, என்னால் தலைவலியா, என்னால் தலைவலியா, என்னால் ஒத்த தலைவலியா, என்னால் ரெட்ட தலைவலியா. ஆனால் உங்களை பற்றி ஆண்டு அப்படி சொல்லலை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறோம். யார் அது கண்டுபிடிக்கணும்? போய் குரங்கு பிடிச்சிட்டு வந்துடுற. போய் குணசாலியான பொண்ணுக்காக ஜபிச்சு காத்திருக்கணும். போறவரெல்லாம் பார்த்து இது நமக்கு ஒய்ஃபா இருக்குமா, இது நம்ம போனா வேலைக்கு ஆகும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானது கண்டடைகிறானா கர்த்தரது தெய்வம் பெற்றுக் கொள்வான். அதுக்கு கல்யாணத்துக்கு அவன் தெய்வம் தேவையில்லை, கர்த்தருடைய தெய்வம் தேவையில்லை. கல்யாணத்துக்கு பிறகுதான் கர்த்தர் தெய்வம் தேவைப்படுது. அவரே சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் அப்படி சொல்லிட்டு போய்க்கலாம்ல, கர்த்தரது தெய்வம் பெற்றுக்கொள். ஏன் இது ஓட்டின வண்டி ஓட்டணும் இல்லை, இதெல்லாம் சும்மா சிரிக்கிறதுக்கு தான். ஆனால் உங்களை பற்றி அவனு சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் அப்படி இருங்கம்மா சொல்லணும். ஏம்மா உன்னை நான் அடைந்தது பாக்கியம், உன்னை நான் அடைந்தது அபாக்கியம் சொல்லக்கூடாது, பாக்கியம். ஆமாங்க, ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா அந்த புருஷனுங்க அதோட வேற எதுவும் தேவையில்லை. ஆமா சொல்லுங்க. நல்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்றாங்க. நல்ல புருஷன் அமைவதுதான் இறைவன் கொடுத்த வரம் தான். என்ன சொல்றீங்க? நல்ல நல்ல மனைவி அமைஞ்சு நல்ல புருஷன் அமையல்னா தோத்திரம் தான். ஹலோ போங்க பாஸ்டர், நீங்கள் பொம்பளைங்களாம் ஒரு சும்மா நீங்கள் போட்டு வாருவான்னு வாருவீங்க, ஆம்பளைங்க ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. அது சொல்றது என்ன பாவம், அது ஏற்கனவே ஒரிசில் உட்கார்ந்துருக்குது. இவங்க ஜபலம் என்ன தெரியுமா? இயேசு நீ எப்போ வருவி? இவங்க ஜபம் ஃபுல்லாக கடைசியில் கர்த்தாவே சீக்கிரம் மாறும், ஏ உம்மோடு இருப்பதான் உள்ளத்தின் வாஞ்சு. அப்ப இங்க இருக்குது ஒரு நாளைக்கு மாதிரி ஒரு நாளைக்கு இருக்க மாட்டேது பாஸ்டர். ஒரு நாளைக்கு கொஞ்சம் நல்லா சிரிக்குது, மற்ற நாள் பார்த்தா போய் அடிக்குது, கட்டையை எடுத்துக்குது. அதுதான் நீங்கள் நல்லா பைபிள் படிக்கணும், அங்கதான் அதிசயம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இது பைபிள் சேர்த்தம் வருது. ஒரு மனைவி ஒரு கணவன் பிள்ளைகள்லாம் ஒரு அதிசயம் தான் உலகத்தில். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்ணு தந்துட்டாவே பாருங்க, இந்த குடும்பத்தில் பிசாசு ஒரு நாள் ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய மனக்கண்கள் திறக்காதபடினால்தான் நம்ம நம்ம மாம்சத்தை நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசு என்னைக்கு உயிரா இருக்கிறார், அதுல மாற்றமே இல்லை. ஆனா அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமானால், இல்லையா, உங்களுடைய அவங்க துக்கமுகமா பேசி கொண்டு போனாங்களாம், ஆனா பிறகு பார்த்தீங்க அவங்க உள்ளம் கொழுந்து விட்டு எரியுது, இல்லையா? ஆமா, கவனிங்க. அவங்க அந்த அந்த இந்த பிபி மிஷினை வச்சா சர்ன்னு என்ன இருக்கும், ஏன்னா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க. ஹலோ, ஆண்டவர் உங்களுடைய மனக்கண்ணை திறக்குன்னு ஜெபம் பண்ணுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறவராக இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்போ உங்களுக்கு துக்க முகமே வராது. பைபிள் போட்டிருக்கு, அண்ணால் பிறகு துக்க முகமாய். ஏன் ஏன் அந்த அம்மா 20 வருஷமா இல்லையா அழுவுது. அன்னைக்கு தான் அந்த அம்மாவுடைய கண்ணு ஓப்பன் ஆச்சு. ஏறி சொல்றாரு,
இஸ்ரவேலின் தேவன் கேட்ட ஒரு விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் உனக்கு கட்டளையிடுவார். போ. அண்ணில நம்ம துக்கமா இல்லையா? ஏன் ஏன்? என் ஊழியக்காரன் எங்கேயோ அங்கே நான் இருப்பேன். என் ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அதை நான் செஞ்சு முடிப்பேன். பைபிள் வாசிக்கிறீங்க இல்லையா? உம்முடைய வாயினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றும். அது அவர் தான் செய்ய முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். இதாக்குறாரு. இப்போ டக்குன்னு ஏசு நின்று என்ன பண்ணுவேன்? இங்கே தான் இருக்காரு, ஆனால் உன் கண்ணு மறைக்க தெளிவில்லை. அதனால் யார் பாஸ் பண்ணி நிற்கிறத பார்க்குறீங்க. என் பின்னாடி ஏசு நிற்கிறார். ஒரு அம்மா சொன்னாங்க, அப்படி பாஸ்டர் நீங்கள் பிரசவம் பண்ணும்போது நீங்கள் நடமாறீங்களா? ஒருத்தர் கூட வராரு பாஸ்டர். ஆமாம், இங்கே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் அம்மா சபை ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த சர்ச்சில் இயேசு இருக்கிறார் நான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து ஒரு அம்மா சபைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணேன், என் வேலையே போயிடுச்சு. ஆனால் இங்கே வந்த உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாங்க, இல்லை கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார், தைரியமாக போன்னு சொன்னார். மறுநாளே எனக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்போ இந்த ஆலயத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நான் கன்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அங்கே இருக்கிறார். பல பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், பாஸ்டர் உங்கள் கூட ஒருத்தர் ஒரு வெள்ளைங்கி போட்டு நடந்துன்னே இருக்கிறார் பாஸ்டர், அவரும் உங்களுக்கு ஈக்குவலாக நடக்கிறார் பாஸ்டர், அவரும் நீங்கள் நின்னா நிற்கிறாரு, நீங்கள் நடந்தால் நடக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு செத்து, ஏன்னா அவர் ஆலயத்தில் இருக்கிறாரா? இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரா இங்கே இருக்காரா? கரெக்டாக சொல்லணும். இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா? எங்க இருந்தா நான் பாஸ்டர் தோத்திரம் இந்த போட்டேன், ஏன் அவரை தொந்தரவு பண்றீங்க? இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரா இங்கே இருக்காரா? இயேசு பரலோகத்தில் இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா? வசனம் வசனம் சொல்லணும். அவர் 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்க தரித்தவராய் அவர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். 2 பேர் 3 பேருக்கு வந்து அவர் மாம்சம் இருந்து சொன்ன வார்த்தை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் கையில் 7 குத்து விளக்கு இருக்கிறது. அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் அவர் உலாவுகிறார். அந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஹலோ பிரதர்ஸ், சபை இயேசுவின் குத்து விளக்கு. ஆமா சொல்லுங்க. அப்போ அவர் எங்க உலாவுறாரு? குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறார் ஆண்டவர். வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும். 7 நட்சத்திரம் யாரு? 7 சபையின் ஊழியக்காரர்கள். 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்புறம் அப்ப இயேசு எங்க இருக்காரு? தைரியமா சொல்லி பார்க்கலாம். போ, சபையிலே இருக்கிறார். அதனால நீ சபைக்கு வரணுன்றது. ஏன்னா 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறார். இப்போ நீங்கள் வரும்போது துக்கமாக வரீங்க, கஷ்டமாக வரீங்க, வேதனையோடு வரீங்க, துக்கத்தோடு வரீங்கன்னா அப்போ உலாவுற ஆண்டவர் முகத்தை பார்ப்பாரா இல்லையா? உபாமத்தில் ஒரு வசனம் உண்டு, 7 நினைக்கிறேன். தேவனை இவ்வளோ பக்கமாய் பெற்ற ஜனம் ஒருவருமே இல்லையா? உபாகமம் 6:7. நாம் அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு எங்க இருக்காரா? சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறார். நல்லா கையை தட்டி அவர் மகிமைப்படுத்து. அப்பா அவர் உங்கள் சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் சமீபத்தில் ஆண்டவர் நிற்கிறார். ஆமா சொல்லுங்க. அதனால உங்களுடைய A to Z எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாமே அறிந்து இருக்கிறார்.
அதனால தான் கோயிலுக்கு ஏன் வாங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது அவர் இந்த பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுவார் இல்லையா? அவர் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டார், உங்கள் உள்ளத்தை பார்ப்பார். ஏன் இன்னைக்கு இந்த மக இவ்வளோ டல்லாக இருக்கா? ஏன் இன்னைக்கு இவ கொஞ்சம் சோர்ந்து போய் வந்திருக்கிறா? ஏன் இன்னைக்கு இவ பயத்தோடு உட்காந்துருக்கிறா? பார்த்து அதுக்கு வேண்டிய ஒரு பிராயச்சித்தத்தை செய்வார் அவர். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமாம். அதனால் கவனிங்க, அவர் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுறார். அவரால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை இல்லையா? வியாதி இல்லை. இங்கே தான் எல்லாருக்கும் வியாதி, கஷ்டம், துன்பம். அதனால் அவர் உங்கள் மத்தியில் தான் இருக்க ஆசைப்படுறாரு. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த வருஷம் ஆண்டு சொல்கிறாரு இல்லையா, நீ இனி துக்கமுகமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் ஒரு சிரிங்க, பாருங்க, சிரிங்க சிரிங்க, தைரியம் சந்தோஷம் சிரிங்க. அந்த அண்ணாள் மாதிரி இனி 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 தைரியமாக சொல்லுமா. அது கேட்கட்டும், பிசாசு கேட்கட்டும். துக்கமாக இருக்க மாட்டியா? பார்த்துக்கலாமா? ஏய் பார்த்துக்கலாம் போயா. எத்தனை பேர் சாத்தானு சமாள் விடுவீங்க? ஏன் பாஸ்டர் அவங்ககிட்ட போய் மோசம் சொல்றீங்க? பாட்டு, சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கள். பாட்டு பாருமில்ல, யாருக்கு சவால் விடுவோம்? வா, நீ ஒரு ஆளு, என் கூட இயேசு இருக்கிறார். ஆமா, வா, ஒண்டி ஒண்டி நிக்கலாமா? வா. ஆண்டவர் அவனுடைய தலையை நசுக்காச்சு. இப்போ என்னது? ஆமா, அது நீ நசுக்கன்னு விட்டு வச்சுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். புரிஞ்சுட்டா? இதுக்கு தாங்க இந்த ஆவிக்குரிய மனக்கண்ணை திறக்கணும். உங்கள் கூட தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்களுக்கு நல்லா தெரியும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை காணவும் இல்லை. கண்ணுனா நம்முடைய புறக்கண்கள், காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை, நமக்கோ, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, நமக்கோ யாருக்கு? யாருக்கு? தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் இந்த வருஷம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்களுடைய புறக்கண்கள் பார்க்க முடியாது, உங்களுடைய புறக்காதுகள் கேட்க முடியாது. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியிலே வெளிப்படுத்துவார். கைத்தறி அவர் மகிமைப்படுத்து. நமக்கோ தேவன் அவைகளை ஆவியினாலே வெளிப்படுத்துவார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அவர் தான் எல்லா ஆழத்தையும். உங்க ஆழம் தெரியுமா? உங்க ஆழம் சொல்லுவாங்க, எப்பா அவன் விடா கண்டம் பாவன் அப்படின்னா என்ன? ரொம்ப ஆழமுள்ள ஆளு. சில பேர் புரிஞ்சிக்க முடியாது பாருங்க. பெண்ணின் மனதையும் கடலின் ஆழத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. தேவனுடைய ஆழங்களை உங்களுடைய புறக்கண்களாலே, உங்களுடைய புறக்காதுகளாலே நீங்கள் அறிய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு அதில் ஆவியை வெளிப்படுத்துவாராம். ஆமீன் சொல்லுங்களேன். இதுக்கு உதாரணமாக நம்ம வாசிச்சோம்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி உண்டு. 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பேதுரு ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் பார்ப்பார். அவர் எல்லா மிருகங்களும் கட்டப்பட்ட ஒரு கூடு வந்து இறங்கும். 9 பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி, அது இந்த ஞான திருஷ்டி பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பிரிச்சுவல் கண். புரியுதா? அவன் ஞான திருஷ்டி அடைகிறான். அப்படின்னா இந்த கண் ஓப்பன் ஆகுது. அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காட்சி கவனிங்க. ஹலோ, என்ன பாருங்க, தூக்கம் வருதா? கவனிங்க, நல்ல வார்த்தை போடு. ஞான திருஷ்டி. இந்த ஞான திருஷ்டி தான் இந்த ஆவிக்குரிய மனக்கண். பாருங்க, அவன் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு சொப்பனம் வருது. அந்த
அந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கும் போது அவன் ஒரு காட்சியை பார்க்கறான். வாசிமா. வானம் திறந்திருக்கிறதையும் 4 முனைகளும் கட்டப்பட்ட. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணும்போது இப்படி தரிசனம் பார்த்துறீங்க? ஐயோ, ஒன்று அந்த அனுபவம் வரலையே. உனக்கு வரணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஞான திருஷ்டி அடைகிற அந்த 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 கிருபை வரணும். ஹலோ, அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சூப்பராக மாறிக்கொண்டே இருக்கும். பேதுரு ஜெபம் பண்றாரு. அப்போ அவர் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான கவனிங்க, இது அவனுடைய வெளிப்பாடு. அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டிய காரியத்தை இல்லையா. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்ப்பா, நீ யூதரை நேசிக்கூடாது, நான் புறஜாதி மக்களை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இல்லையா, புறஜாதி மக்கள் மத்தியில் இல்லையா ஒரு ஓப்பனிங் உண்டாவதற்காக தேவன் இவனுக்கு ஞான திருஷ்டி கொடுக்கிறார். இந்த ஞான திருஷ்டி பிறகுதான் கொர்நேலி வீட்டில் புறஜாதி மக்களுக்கான வாசல் ஓப்பன் ஆகிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். பேதுருக்கு மாத்திரம் அந்த ஞான திருஷ்டி இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அவன் ஞான திருஷ்டி அடைஞ்சு எல்லா விதமான மிருகங்களும் அந்த கூட்டில் இருக்குது. அனுசரர் அடிச்சு பொசின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, தீட்டானவைகளை அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அவ்வளவுதான், ஞான திருஷ்டி முடிஞ்சிச்சு. இவன் இதை யோசிச்சு கொடுக்கும்போது வீட்டில் 2 நாள் கத்து தட்டுறான். புரியுதா? இது இந்த ஞான திருஷ்டி தாங்க நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும். இங்கே வந்து எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த வெளிப்பாடு ஞான திருஷ்டி முதல்ல சொல்ல முடியல. இந்த ஆவிக்குரிய கண்ணு இப்பதான் ஞான திருஷ்டி. பேதருக்கு மனைவி இருந்தாங்க, மாமியார் இருந்தாங்க இல்லையா. சாப்பிடறதுக்கு பசியா இருக்கும் போது தான் ஞான திருஷ்டி அடைகிறார். உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஞான திருஷ்டி அடைஞ்சிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இனிமேல எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமா சொல்லுங்களேன். இப்போ இந்த டிவியில் 2024 தரிசனம், அதெல்லாம் போய் நம்பாத. 2024 தீர்க்க தரிசனம். ஜப்பானில் பூகம்பம் வரும், அமெரிக்காவில் ஆப்பு வரும் இல்லையா. இங்கே வந்து அது வந்துதான் இருக்கும். அதெல்லாம் நம்பாத. 2024 தீர்க்க தரிசனங்கள் நம்பாத. நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு ஞான திருஷ்டி கொடுப்பாரு. உனக்கே அவனை வெளிப்படுத்துவான். ஏன்? உண்மையான ஞான திருஷ்டி ஜெபிக்கிற மக்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். அப்படி அக்யூரேட்டா இருக்கும் பாருங்க, அக்யூரேட்டா இருக்கும். இவன் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இந்த தரிசனத்தை பார்த்த உடனே வீட்டில் கதை வந்து 2 தட்டுறான். உங்களை கொர்நேலி என்பவர் அழைக்கிறார். போறாரு, புறஜாதி மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஜெபம் பண்றாரு, பிரசங்கம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் புறஜாதி மக்கள் மேல வந்து இறங்குகிறார். தோத்திரம். தரிசனம் முடிஞ்சது, ஞான திருஷ்டி வேலை முடிஞ்சது. ஆமா சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் எது தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இந்த தீர்க்க தரிசனமான வசனத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி நடக்கும் தான் பாக்கியம். எது தீர்க்க தரிசனம்? இந்த பைபிளை படி, இந்த பைபிளை படி. இதான் தீர்க்க தரிசனம். ஆமா சொல்லுங்க. இதை படி ஒழுங்கா. உனக்கு நாளைக்கு என்ன நடக்குது பைபிள் சொல்லு பாருங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? ஏன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென், ஆமென். நான் மேக்சிமம் இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு அவ்வளவா நான் செவி கொடுக்கிறது கிடையாது. தீர்க்க தரிசனங்கள் பொய்யில்ல, இருக்கு இருக்கு. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் போட்டு பைபிள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஞான திருஷ்டி அடையணும். நம்ம இந்தியாவுக்கு ஒரு மோகன் சிலாசர்ஸோ
ஒரு ஆலன் பாலோ ஒரு சாது செல்வராஜியோ பத்தாது. நீங்க ஒவ்வொரு ஆளும் ஞான திருஷ்டி அடைந்து எழும்பும் போதுதான் இந்தியா தேவனை குறித்து அறிகிற அறிவிலே வளரும். ஆண்டவர் உங்களை அந்த கிருபை தர விரும்புகிறார். இந்த வருஷம் அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மனக்கு ஓப்பன் ஆகுது, ஞான திருஷ்டி அடைவது. எத்தனை பேர் அந்த ஆசனம் இருக்கு? அந்த ஆசனம் இருக்கா? ஆமாம் பாஸ்டர், ஞான திருஷ்டி அடையணும். அப்போ உங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆண்டு ஏதோ சொல்லுவார், நாளைக்கு உனக்கு இப்படிலாம் நடக்கும், நாளை மறுநாள் இப்படி ஜாகிரதையாரு. சில சமயம் பாருங்க, பவுலை ஆண்டு தடை பண்ணியிருப்பார். சில சமயம் ஒரு ஆள் வந்து பேச மாதிரி பேசுவார், ஞான திருஷ்டி. நம்ம கண்ணு என்ன வருது? பாம்பு ஓடுறதும், பள்ளி ஓடியாடுறதும், நாய் துரத்துறதும். யார்ட்டாலும் சொல், நாய் துரத்துது அப்படியா, உனக்கு யாரோ சூனியம் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இன்டர்பிரட் பண்ணுவாங்க ஆவில. நாய் துரத்துக்குது என்றால் உனக்கு யாரோ சூனியம் வைக்கிறார்கள் என்று அர்த்தம். அட பாவி இல்லை. எதுக்கு மூச்சு போடுற? நீ ஞான திருஷ்டி அடை, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன்னை ஞான திருஷ்டி அடைய உதவி செய்வார் இல்லையா? நீ செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவரை உனக்கு வெளிப்படுத்துவார், உன் குடும்பத்துக்கு வெளிப்படுத்துவார், நீ இருக்கிற பகுதிக்கு வெளிப்படுத்துவார், நீ வாழ்கிற தேசத்துக்கு வெளிப்படுத்துவார் இல்லையா? ஆமா, இன்னும் 5 வருஷம் நம்முடைய இந்தியாவை எப்படி இருக்கும், இந்திய தேசம் எப்படி மாறும், இந்திய தேசம் யார் ஆளுவார்கள், இந்திய தேசத்துடைய அடுத்த பிரதமர் யார், தமிழ்நாட்டின் அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் சாதாரண, நீங்கள் அசாதாரணமானவர்கள். நீங்கள் ஜோமனா நீங்கள் ஞான திருஷ்டி அடைவீர்கள். அதில் இந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் ஞான திருஷ்டி அடையணும். ஆமா, இதெல்லாம் பெருசு இல்லை. பேதுரு யார்? நம்ம மாதிரி. ஆமா, பாடுள்ள மனுஷன் மாத்திரம் இல்லை, இயேசுநாதரை யாரும் தெரியாது சபிச்சு சத்தியமான ஒரு ஆள். அவரே ஞான திருஷ்டி அடைஞ்சிருக்காருன்னா நீ இது வரைக்கும் இயேசுநாதர் தெரியாது சத்தியம் பண்ணிக்கலையா? இல்லை. அப்போ உனக்கு வெளிப்படுமா? வெளிப்பட மாட்டோம். கட்டாயம் வெளிப்படும். நம்மளா ஏந்து நிற்கலாம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான நேரத்தில், இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் நாங்கள் மறுபடியும் மோடு கூட இந்த திருவிருந்தில் பங்கு பெற எங்களை மறுபடியுமாய் புதுப்பித்து கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லைப்பா, ஆனால் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் மாற வேண்டும் என்று இன்னும் எங்களுக்கு இந்த மாதத்தில் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து எங்களை மறுபடியும் புதுப்பித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வருஷம் ஒவ்வொரு மக்களும் ஞான திருஷ்டி அடைவார்களாக, உடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஏசப்பா, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் இவர்கள் கண்டு அதை பெற்றுக்கொண்டு மகிமையாக வாழ உதவி செய்யும் அப்பா. இந்த ஆண்டு நீ சொன்னபடி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த பிள்ளைகளை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க அப்பா. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுசு உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படணும்ப்பா. நீர் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இந்த வருஷம் இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நம்முடைய ஊழியக்காரனாகி நான் அப்படி ஜெபித்து மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும்
அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள். நீங்கள் போகும்போதே உங்களுக்கு ஞான திருஷ்டி அடைவீர்கள். பிரைஸ் காட்.